ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். நேற்றுக்கு டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு 25 கொஷின் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வந்து லாஸ்ட் கொஷினாக பார்த்தோம்னா ஒரு அல்லது ஒரு மற்றும் அந்த கொஷினால நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே மற்றும் வர மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், 4 ஆண்கள் 6 பெண்கள் 8 நாளில் முடிக்கிறாங்களாம். அதே 3 ஆண்கள் 7 பெண்கள் 10 நாளில் முடிக்கிறாங்களாம். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 10 பெண்கள் மட்டும் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? சரி பாருங்கள். அப்போ இந்த மாடல் கேட்டால் எப்படி போடணும் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்கள். 10 × 4 எவ்வளோப்பா? 40. 10 × 6 60. சாரி 8 32 ஆண்களா? 8 6 எவ்வளோப்பா? 48 பெண்கள் ஈக்குவல் டு 10 3 எவ்வளோப்பா? 30 ஆண்களா? 10 7 எவ்வளோப்பா? 70 பெண்கள். அப்போ 32 ஆண்கள் 30 ஆண்கள் போயிட்டாங்கன்னா 2 ஆண்கள், 70 பெண்கள் 48 பெண்கள் போயிட்டாங்கன்னா 22 பெண்கள். அப்போ ஒரு ஆண் ஈக்குவல் டு 11 பெண்கள்னு அர்த்தம். ஒரு ஆண் ஈக்குவல் டு என்னது? 11 பெண்கள்னு அர்த்தம். அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்க. ஒரு ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் இருக்குது, நீங்கள் ஏதாவது இதில் போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். அதாவது ஒன்று ஆணெல்லாம் பெண்ணாக கன்வெர்ட் பண்ணிடணும், பெண்கள் எல்லாத்தையும் ஆண்களாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நமக்கு இங்கே என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஓகே உமன்ஸ் இல்லையா, சில்ட்ரன். ஓகே மாற்றிக்கோங்க, சில்ட்ரன்ஸ். கொஸ்டின் வந்து சில்ட்ரன் தான் கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் சில்ட்ரனாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? அப்போ மீனிங் என்னது? ஒரு ஆண் ஈக்குவல் டு எதுக்கு சமமா? ஒரு ஆண் ஈக்குவல் டு 11 சில்ட்ரனுக்கு சமம். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு இந்த ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஒரு ஆண் 11 சில்ட்ரனா? இப்போ 4 பேர் இருக்காங்க. 4 11 எவ்வளோ வரும்? 44. அது போக இவங்க கூட ஒரு 6 சில்ட்ரன் இருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் ஆகிடும்? 50 பேர். இந்த 50 பேர் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க? 8 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 50 பேர் 8 நாள். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 10 பேர் எத்தனை நாள்? அப்போ 10 × x. அவ்வளோதான். இதை அடித்தா 5 5 8 எவ்வளோப்பா? 40 நாள். அப்போ இந்த ஒர்க்கு 40 நாளில் முடிச்சிருவாங்க. யார்? 10 சில்ட்ரன் மட்டும். அவ்வளோதான். புரியுதான்னு பாருமா. புரியலாம் கேளுங்க. கிளியரா செம்ம? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. எட்டு ஆண்கள் 6 சிறுவர்கள் 2 நாளில் முடிக்கிறாங்க. 6 ஆண்கள் 2 சிறுவர்கள் 3 நாளில் முடிக்கிறாங்க. நம்ம கொஸ்டினை கேட்குறாங்க 5 ஆண்களும் 3 சிறுவரும் சேர்ந்து எத்தனை நாள்? இதுதான் கொஸ்டின். போன சம் என்னவோ அதே தான். ஈக்குவல் பண்ணலாமா? 8 2 எவ்வளோப்பா? 16 ஆண்கள். 6 2 எவ்வளோப்பா? 12 சில்ட்ரன் ஈக்குவல் டு 6 3 எவ்வளோப்பா? 18 ஆண்கள். 2 எவ்வளோப்பா? 6 சில்ட்ரன். அப்போ 18 ஆண்கள் 16 ஆண்கள் போயிட்டானா 2 ஆண்கள், 12 சில்ட்ரன் 6 சில்ட்ரன் போயிட்டானா 6 சில்ட்ரன். அப்போ 1 men ஈக்குவல் டு என்ன வரும்? 3 சில்ட்ரன் வரும். வந்துருச்சா? இப்போ இது எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு டேட்டாவாக மாற்றிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஒரு ஆண் அப்படின்னா 3 சில்ட்ரன். அப்போ இங்கே 8 ஆண்கள் இருக்காங்க. அப்போ 8 3 எவ்வளோ வரும்? 24 சில்ட்ரன். 24. அது போய் இங்கே ஒரு எவ்வளோ இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. அப்போ மொத்தம் எவ்வளோ பேர்? 30 பேரா? அப்போ 30 பேர் 2 நாளில் முடிக்கிறாங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 5 ஆண்கள் 3 சிறுவர்கள். அதே மாதிரி இதை மாற்றலாமா? ஒரு ஆண்கள்லாம் 3 சிறுவர்கள். அப்போ 5 3 எவ்வளோ வரும்? 15. இங்கே ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அப்போ 18 பேர். 3 நாள் அடித்தா இங்கே 10,
இங்கே 6, மறுபடியும் 2யும் 6 அடித்தா 3, மறுபடியும் 10யும் 3யும் அடித்தோம்னா 3 1/3 ஆன்சர். அவ்வளோதான். இதுதான் ரெண்டாவது சம். அப்போ நேற்றுக்கு பார்த்தது ஒரு அல்லது ஒரு மற்றும், இன்னைக்கு பார்த்தது ரெண்டுமே மற்றும். புரியுதுங்களா? கிளியரா? பாருமா, புரியான்னு பாரு, ரிப்ளை பண்ணு. அது சம் பார்க்கலாமா? அப்போ ஒரு அல்லது மற்றும் வந்தாலும் போட தெரியணும், ரெண்டுமே மற்றும் வந்தாலும் போட தெரியணும். ஓகேவா? அப்போ இதால் நமக்கு டைம் அண்ட் ஒர்க்கு முடியுது. கிட்டத்தட்ட எவ்வளோ சம் பார்த்துருக்கோம் பாருங்கள். ஒரு 27 சம் பார்த்துருக்கோம். இதுவே அதிகபட்சம். டிஎன்பிசியே இவ்வளோ தான். ஓகேவா? அப்போ எல்லா மாடலும் நம்ம பார்த்துருக்கோம். இதுவே போதுமானது உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாறல் கணக்குகள், வேரியேஷன் சம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுக்கு எல்லா வருஷமும் எக்ஸாமில் கிடைக்கிறாங்க. ஓகே, மாறல் கணக்குகள். அப்போ மாறல் கணக்குகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாறல் கணக்கு பொறுத்த வரைக்கும் ஆட்கள் கொடுப்பாங்க, நாள் கொடுப்பாங்க, மணி நேரம் கொடுப்பாங்க, வேலை கொடுப்பாங்க. 4 டேட்டா கொடுப்பாங்க. ஒரு பார்ட். இன்னொரு பார்ட்லேயும் அதே தான், ஆட்கள், நாள், மணி நேரம், வேலை. அப்போ ஒரு பார்ட் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க, ஒரு பார்ட்டில் ஏதாவது ஒரு டேட்டா மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கொஷின் எப்படிலாம் செட் பண்ணுவாங்கன்னா, 2 டேட்டாவில் செட் பண்ணலாம், 3 டேட்டாவில் செட் பண்ணலாம், இல்லை 4 டேட்டாவிலுமே செட் பண்ணலாம். ஆனால் ஒரு பார்ட்டு தான் ஃபுல்லாக கொடுப்பாங்க, ஒரு பார்ட் என்ன பண்ணிவிடுவாங்க, மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கீழே ஒர்க்கு மட்டும்தான் போடணும். எது மட்டும் தான் கீழே இருக்கணும்? ஒர்க்கு தவிர மீது எல்லாமே மேலே தான் இருக்கும். ஆட்கள், நாள், மணி நேரம், மீது எல்லாமே மேலே தான் இருக்கும். ஒர்க்கு மட்டும் தான் கீழே இருக்கணும், மீது எல்லாமே உங்களுக்கு மேலே தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே, பாருங்க, 36 ஆண்கள், ஒரு வேலை. அப்போ வேலைன்னா சொல்லியிருக்கோம் கீழே இருக்கணும், ஒர்க்கை தவிர மீது எல்லாமே மேலே தான். 25 மணி நேரம் ஈக்குவல் டு 15 ஆண்கள், அதே வேலை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார்? அவ்வளோதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். 5ஆல் அடித்தா 3ங்களா, இங்கே 5. இந்த 3 36 அடித்தாலும் 12ங்களா, 12 5 எவ்வளோமா, 60. அப்போ இந்த ஒர்க்கு 60 நாளில் முடிச்சிருவாங்க. அப்போ இருக்குல்லே இந்த வேரியேஷன் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. வேரியேஷன் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களை அடிக்கடி கேட்பாங்க. மாறல் கணக்குகள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று தான், ஒர்க்கு மட்டும் தான் கீழே போடணும், இது எல்லாமே மேலே இருக்கணும். புரியுதுங்களா? கிளியரான்னு பாருங்கள். ஓகே, சூப்பர்மா. அடுத்த கொஸ்டின், 7 சிலந்தி 7 நாட்களில் 7 வலைகளை பின்கிறது.
அப்போ இங்கே என்ன வேலைங்கிறது என்னது, அந்த வலையை பின்னுறது தான் வேலை. அப்போ 7 சிலந்தி 7 நாளில் 7 வலையை செய்கிறதான். அப்போ ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் முடிக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? பாருங்க, இந்த 1 கேன்சல் பண்ணலாமா, இந்த 7 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ ஆன்சர் என்னது, 7 days. அவ்வளோதான். புரியுதான்னு பாருங்க. கிளியராமா? அடுத்த கொஸ்டின், பன்னெண்டு ஆட்கள் 24 நாட்கள் வேலை செய்து 96 ஏக்கர் பரப்பு பயிரினை அறுவடை செய்யணும். அப்போ இங்கே ஒர்க்குங்கிறது என்னது, அந்த அறுவடை செய்கிறது. அப்போ சில கொஷினில் ஒர்க்கு கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி இன்டைரக்டாக கொடுப்பாங்க, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, சம் நான் தரமா, ஓகே, உங்களுக்கு டெஸ்ட்டில் நிறைய சம் தரேன். ஓகேவா? ஈக்குவல் டு இந்தாண்ட என்ன வரும் பாருங்க, அதே மாதிரி. அப்போ 16 பேர் 33 நாளில் எவ்வளோ ஏக்கர் அறுவடை செய்வார், இதான் கொஸ்டின். அப்போ 24 96 அடித்தா 4, 4 12 அடித்தா 3, 3 33 அடித்தா 11, 16 × 11 176. அப்போ 176 ஏக்கரை வந்து இவங்க அறுவடை செய்கிறாங்க. புரியுதாமா? சம் தரேன் நான் உங்களுக்கு, டெஸ்ட்டில் தரேன். இன்னும் டெஸ்ட் என்ன இருக்குது, எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிளிஃபிகேஷனு, டைம் அண்ட் ஒர்க்கு, இதெல்லாம் டெஸ்ட்டு தரேன் நான் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின், ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டால் மீதமுள்ள உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு வரும்? இது வந்து மாடல் கணக்கில் 2வது மாடல். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த மாடல், அது ஆட்கள் நாள் வேலையை வச்சு வர்றது. இது வந்து இந்த உணவு பற்றாக்குறை வச்சு கேட்குற கொஸ்டின். அப்போ இந்த மாடல் கொஸ்டின் வந்தால் எப்படி போகிறதுனா, இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்கள் நாள் ஆட்கள், இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆட்கள் அப்படின்னா இனிஷியலாக இருக்கிறது எவ்வளோ பேருப்பா, 300 பேர் இருக்காங்க, 300 பேர். நாள் அப்படின்னா கொடுத்துருக்க நாளை மைனஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 90 இங்கே 20, அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ, 70. அடுத்த இந்த ஆட்கள் என்ன அப்படின்னா வெளியே போகிறாங்கன்னா மைனஸு, அதே உள்ளார வராங்கன்னா ப்ளஸ்ஸு. வெளியே போகிறாங்கன்னா மைனஸு, உள்ளார வராங்கன்னா ப்ளஸ்ஸு. இங்கே 50 பேர் வெளியே போகிறாங்களாம். அப்போ 50 பேர் வெளியே போகிறாங்கன்னா என்னது, மைனஸ். 300ல் 50 பேர் போயிட்டாங்கன்னா எவ்வளோ, 250 பேர். ஒரு ஜீரோ அடிச்சலாமா, 5ஆல் அடித்தா 5, இங்கே 6, இது அடித்தா 14, 14 6 84. அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? கிளியரா? அப்போ அந்த ஃபுட்டு வந்து 84 நாளைக்கு வருங்கிறாங்க. புரியுதான்னு பாருமா. ஓகே, இப்போ இதே இதில் அடுத்த சம் வைக்கிறேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இந்த சம் நீங்கள் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். கிளியராமா? ஆன்சர் 10. சூப்பர். பார்க்கலாமா? 1000 பேர் இருக்காங்களா? 30 10 நாள்
அப்போனா மைனஸ் பண்ணால் எவ்வளோ 20 புதுசாக 1000 பேர் வராங்க அப்படி தானே அப்போனா என்ன ஆகிடும் 2000 அப்போ இதை அடித்தா 2 இதை அடித்தா 10 அவ்வளோதான். அப்படியே இதே கொஸ்டினை நீங்கள் போட்டுருங்க பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் நீங்கள் போட்டுருங்க. இங்கே பாருங்க, இந்த கொஸ்டினில் ஒரு டேஸ் தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு டேஸ் கொடுத்தா அப்படியே வச்சுக்க வேண்டியதான், எதுவும் ப்ளஸ் பண்ணக்கூடாது மைனஸ் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இதுக்கு நம்ம ஆன்சரு பார்க்கலாமா? 800 பேர் இருக்காங்களா? 60 நாள் அப்படியே வச்சுக்கணுமா? இங்கே 400 பேர் என்னது புதுசாக வராங்களாம். அப்போ இங்கே என்ன ஆகிடும் 1200 பேரா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடுமா? 12 60 அடிச்சா 5ங்களா? 8 5 எவ்வளோமா? 40. அப்போ ஆன்சர் 40. அவ்வளோதான். கிளியரா? சூப்பர்ப்பா. அவ்வளோதான். இதால் நமக்கு மாறல் கணக்கு முடியுது. ஓகேவா? இதால் மாறல் கணக்கு முடியுது. அடுத்து நம்ம குழாய் கணக்கு பார்க்க போகிறோம். குழாய் கணக்கு நமக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தேவையான கொஸ்டின் மட்டும். அப்போ குழாய் கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே சேம் டேட்டாவாக இருந்தால் ப்ளஸ்ஸு, டிஃப்ரெண்ட் டேட்டாவாக இருந்தால் மைனஸ்ஸு. சேம் டேட்டானா என்னது? நிரப்பும். டிஃப்ரெண்ட் டேட்டா என்னது? காலி செய்யும். நிரப்பும்னா ப்ளஸ்ஸு, காலி செய்யும்னா மைனஸ்ஸு. அதாவது என்னது? ரெண்டுமே நிரப்பும்னா இருந்தால் ப்ளஸ்ஸுமா, ரெண்டுமே காலி செய்யினாலும் ப்ளஸ்ஸு தான். நிரப்பும் காலி செய்யும் மாறி இருந்தால் தான் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. அப்போ ரெண்டுமே ஒரே டேட்டா, அது நிரப்புன்னு சொன்னாலும் சரி காலி செய்யணும்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒரே டேட்டாவாக இருந்தால் அது ப்ளஸ்ஸு. வேறு டேட்டா, அதாவது ஒன்று நிரப்புது ஒன்று காலி செய்யுது அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகேவா? பார்க்கலாமா? ஒரு தொட்டிய 2 குழாய்கள் 30 நிமிடங்கள் 45 நிமிடங்கள் காலி செய்கின்றன. ஓகே, இங்கே வர இங்கிலீஷில் வந்து ஃபில்னு கொடுத்துருக்காங்க, அப்போ மாற்றிக்கோங்க நீங்களும். இங்கே தமிழ் மீடியம் 30 நிமிடம் 40 நிமிடங்கள் நிரப்புகின்றன போட்டுருக்காங்க, காலி செய்கின்றன நிரப்புகின்றன. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் 30 நிமிடம் மற்றும் 45 நிமிடங்கள் நிரப்புகின்றன. இல்லை 2 குழாய்களும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் தொட்டியை நிரப்பும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே ரெண்டுமே என்ன பண்ணுது? தொட்டியை ஃபில் பண்ணுது. அப்போ இப்போ தான் சொன்னேன், 2 டேட்டா இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். பாருங்க 1/30 1/45. அப்போ 30 45 எல்சிஎம் எடுத்தால் வரும் 90 வருமா? 90 இங்கே 3 வாட்டிப்பா, இங்கே 2 வாட்டி. அப்போ நமக்கு என்ன வரும்? 5/90 வருமா? இதை அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் 18 நிமிடங்கள். அப்போ 18 மினிட்ஸ்லாம் இடம் தொட்டி நிரம்பிடும். அவ்வளோதான். புரியுதா? கிளியரா? இந்த சம் நீங்கள் போட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு தொட்டியை ஒரு குழாய் 4 மணி நேரத்தில் நிரப்பும், மற்றொரு குழாய் 9 மணி நேரத்தில் காலி செய்யும். இங்கே பாருங்க, ஒன்று நிரப்புது ஒன்று காலி செய்யுது. அப்போ என்ன பண்ணும்? ப்ளஸ்ஸு மைனஸு. அப்போ 1/4 நிரப்புது மைனஸ் 1/9 மைனஸ் ஆகுது. இதுதான். அப்படியே போடுங்க பாருங்க, சம்மையை போட்டு கொடுத்துட்டேன், சால்வ் பண்ண ஆன்சர் நீங்கள்.
என்ன ஆன்சரு சொல்லுங்கள். யாருமே ஆன்சர் பண்ணலையே. 9 4 எல்சிஎம் என்ன வரும் 36. அப்போ இங்கே 9 வாட்டியா, இங்கே 4 வாட்டி. அப்போ 9 4 போச்சுன்னா 5/36 வருமா. அப்போ 36 5ஆல் அடிக்கணும். 7 5 35, ரிமைண்டர் 1. அப்போ ஆன்சர் 7 1/5. புரியுதுங்களா? 7 1/5. ஃபைவ் பை 36 அப்படி ஆப்ஷன் வைக்க மாட்டாங்கம்மா, டிவைட் பண்ணி தான் ஆப்ஷன் வைப்பாங்க. ஓகேவா? அதனால் டிவைட் பண்ண தெரியணும். புரியுதா? அடுத்த கொஸ்டின். இப்போ 3 குழாய்கள், குழாய் ஏபிசி முறையே ஒரு தொட்டை 5 10 30 மணி நேரத்தில் நிரப்பும். எல்லா குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்துவிடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ இங்கே 3மே ஃபில் பண்ணுது. அப்போ பாருங்க, அப்போ 1/5 1/10 1/30. அப்போ எல்சிஎம் எவ்வளோ 30. 30 இங்கே எத்தனை வாட்டி 6 வாட்டி போடணுமா, இங்கே 3 வாட்டி போடணுமா, இங்கே 1 வாட்டி. அப்போ 10/30. இதை அடித்தா நமக்கு ஆன்சர் 3 hours. அப்போ 3 மணி நேரத்தில் தொட்டி என்ன ஆகிடும், நிரம்பிடும். ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அடுத்த கொஸ்டின். குழாய் ஏபி ஒரு தொட்டி 5 6 மணி நேரத்தில் நிரப்பும். குழாய் சி 12 மணி நேரத்தில் காலி செய்யும். அப்போ பாருங்கள், 2 ஃபில் பண்ணுது, 1 என்னது காலி பண்ணுது. அப்போ 2 இதுக்கு ப்ளஸ், ஒரு இதுக்கு மைனஸ். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், 1/5 ப்ளஸ் 1/6 மைனஸ் 1/12. அவ்வளோதான். எங்கே போட்டு சொல்லுங்க பாப்பா ஆன்சரு. ஒன் பை 5 1 + 1/6 மைனஸ் 1/2. ஏன்னா இது மட்டும் தான் காலி செய்யுது. ஆன்சர் பண்ணுங்க சீக்கிரமா. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே பார்க்கலாமா. எல்சிஎம் என்னப்பா வரும்? எல்சிஎம் பாருங்கள், எல்சிஎம் வந்து என்ன வரும், 60 வருமா. 60னா இங்கே 12 வாட்டியா, இங்கே 10 வாட்டியா, இங்கே 5 வாட்டி. 12 10 22. 22ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 17/60ன்னு வரும். அப்போ 60 17ஆல் டிவைட் பண்ணும். 3 17 எவ்வளவு, 51, மீதி 9. அப்போ ஆன்சர் 3 9/17. பா 3 9/17. 3 17/9 எழுதுறீங்க. இங்கே பாருங்க, கலப்பு பின்னா எல்லாருக்கும் எழுதி தெரியணும். மேலே இருக்க வேல்யூ சென்டரில் இருக்கணும், கீழே இருக்க வேல்யூ மேலே போயிடும், சைடில் இருக்க வேல்யூ கீழே வரும். ஓகே, இதுதான் ப்ரொசீஜர். கிளியரா? அவ்வளோதான். லாஸ்ட் கொஸ்டின். ஒரு வெற்று தொட்டியை குழாய் ஏ 6 மணி நேரத்திலும் குழாய் பி 8 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். இரு குழாய்களும் திறக்கப்பட்டு 2 மணி நேரத்திற்கு பின் ஏ குழாய் மூடப்பட்டால் மீதமுள்ள தொட்டியை பி குழாய் எவ்வளோ நேரத்தில் நிரப்பும்? நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த குழாய் கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஒன்று ஒரு கடை சேம் கொஷின் அப்படியே இருக்கும்.
அங்கே ஏ ஒரு வேலை பி ஒரு வேலைன்னு கொடுப்பாங்க. அங்கே வேலைக்கு பதிலாக இங்கே என்னது குழாயின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இது எந்த மாடல் சம் தெரியுமா? ஏ வந்து வேலையை விட்டுட்டு போகிறாரு, அப்போ பி எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஒரு சம் பார்த்தோமா இல்லையா? அதே கான்செப்ட் தான். பாருங்கள், ஏ 6 மணி நேரத்தில் முடிக்கிறாரா, பி 8 மணி நேரத்தில் முடிக்கிறாங்களா? 2 பேர் சேர்ந்துங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணுமா? என்ன ஒரு ஏ ப்ளஸ் பி பாருங்கள், 4 வாட்டி, இங்கே 3 வாட்டி, 8 16 24. அப்போ 7/24. இதுதான் என்ன அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து சேருது. ஆனால் என்ன சொல்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்களாம்? 2 hours தான் ஒர்க் பண்ணுறாங்களாம். அப்போ 7/24ல் 2 hours. அப்போ இதை அடித்தா 12ன்னு வருமா? அப்போ 7/12. அதாவது மீனிங் என்ன, அது 12ல் 7 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் 5 பங்கு வேலை இருக்குது. இந்த 5 பங்கு வேலை யார் செய்வரா? பி செய்ய வராங்க. பியோட ஒர்க் எவ்வளவு? 8. அப்போ 4ஆல் அடித்தா இங்கே 3, இங்கே 2, 10/3ன்னு வருமா? இதை நம்ம அடித்தானே வரும் 3 1/3. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ இதோட நமக்கு டைம் அண்ட் ஒர்க் ஹோல் கான்செப்ட் முடியுது. அப்போ டைம் அண்ட் ஒர்க்னா என்னென்ன பார்க்குறோம்? டைம் அண்ட் ஒர்க் பார்க்குறோம், வேரியேஷன் சம் பார்க்குறோம், பைப் சம் பார்க்குறோம். 3 கான்செப்ட் சேர்த்தது தான் நேரம் மற்றும் வேலை, மாறல் கணக்குகள், குழாய் கணக்குகள். ஓகேவா? இதோட நமக்கு முடியுது. சரிங்களா? புரியுதா? அடுத்தது இன்னொரு டாபிக் என்ன அப்படின்னா, அப்படியே இருக்குமா, பார்க்கலாமா? அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், வரைபடங்களின் எண்ணிக்கையை பார்க்க போறோம். ஓகேவா? என்னது வரைபடங்களின் எண்ணிக்கை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர். என்னது ஸ்கொயர்? சதுரம். அப்போ சதுரம்ல 2 மாடல் கேட்பாங்க. ஒன்று ஈக்குவல், இன்னொன்று அன்ஈக்குவல். ஈக்குவல், இன்னொன்று அன்ஈக்குவல். ஈக்குவல்னா என்ன மீனிங்கு? ரோவும் காலமும் சமமாக இருக்கும், ரோவும் காலமும் சமம் இல்லாமல் இருக்கும். இதுதான் அன்ஈக்குவல். இது ஈக்குவல், இது அன்ஈக்குவல். ஓகேவா? சரி பாருங்க, இப்போ இது எப்படி இருக்கு? 3க்கு 3 இருக்கா? அப்போ ரோவும் சேமாக இருக்கு, காலமும் சேமாக இருக்கு. அப்போ இந்த மாதிரி 3க்கு 3, 4க்கு 4, 5க்கு 5 இப்படி சேமாக இருந்துச்சுன்னா இது ஒரு மாடல். இதுதான் சமம். அன்ஈக்குவல் மாடல். அன்ஈக்குவல் மாடல்னா ரோவும் காலமும் சமம் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இது எப்படி இருக்கு? 4க்கு 3, 5க்கு 4, 6க்கு 5 இப்படி இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதான் அன்ஈக்குவல். ஓகேவா? அப்போ சதுரம்ல 2 டைப் கேட்பாங்க. ஒன்று ஈக்குவல் டைப், இன்னொன்று அன்ஈக்குவல் டைப். சரிங்களா? சரி, ஈக்குவல் டைப் எப்படி போடணும், அன்ஈக்குவல் டைப் எப்படி போடணும் பார்க்கலாம். கவனிங்க. இது என்னது? ஈக்குவல் டைப். என்னது? 3க்கு 3. இந்த மாதிரி ரோவும் காலமும் சமமாக இருந்தால் ஒன்றுமே கிடையாது. எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கோ அதை ஜஸ்ட் அப்படியே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிச்சு. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? 1 + 4 + 9. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா 14. ஆன்சர் அது 14. இதுதான் ஈக்குவல் மாடல். இப்போ 4x4 இருந்துன்னா என்ன பண்ணும்? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர். 5x5 இருந்தால் என்ன பண்ணும்? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் அப் டு 5 ஸ்கொயர். இதுதான் ஈக்குவல் டைப். புரியுதா? புரியுதான்னு பாருங்க எல்லாருக்கும். ஈக்குவல் டைப் புரியுதா?
ஈக்குவல் டைப் புரியுதா? சூப்பர்மா. இப்போ அது அன்ஈக்குவல் டைப்பாக இருந்தால் எப்படி போடணும் கவனி. இப்போ அன்ஈக்குவல் டைப்பாக இருந்தால் எப்படி போடணும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன் சார், அன்ஈக்குவலாக இருந்தால் இது வந்து ஸ்கொயரே இல்லையே சார் அப்படிங்க. பட் உள்ளார இருக்க பாக்ஸ் நமக்கு எது இல்லைன்னா ஸ்கொயரில் ஃபார்ம் ஆகும். அதனால தான் ஸ்கொயரில் 2 மாடல் கேட்குறாங்க. ரெக்டாங்கிள் கொடுத்துட்டும் அது வந்து ஹவு மெனி ஸ்கொயர்ஸ்ன்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ கிளியராக நம்ம கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த மாடல் சம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இது எப்படி இருக்குது பாருங்கள், 4க்கு 3 இருக்கா? ஓகேவா? அதை அப்படியே டிக்ரீஸ் பண்ணிட்டே வந்துருங்க. அடுத்து என்ன வரும்? 3க்கு 2 வருமா? அடுத்து என்ன வரும்? 2க்கு 1 வரும். அப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே வரணும். 4 3 எவ்வளோ? 12. மீ 2 எவ்வளோ? 6. 1 2 2. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர். அப்போ ஆன்சர் எவ்வளோ? 20. அவ்வளோதான். கிளியராமா? ஈக்குவல் டைப்புக்கும் அன்ஈக்குவல் டைப்பும் புரியுதா? ஸ்கொயரு கேட்டால் போட்டுடலாமா? இந்த சம்ம அடிக்கடி கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. சூப்பர். அப்போ இந்த மாதிரி ஸ்கொயருக்குள்ளார ஸ்கொயர் கொடுத்தானாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்களேன், இது என்னது? 2x2. அப்போ வெளியே ஒரு 2x2 இருக்குது, உள்ளார ஒரு 2x2 இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5, 5 5 கூட்டினாலும் 10. அப்போ இந்த மாதிரி தனியாக ஸ்கொயர் கேட்டாலும் போட தெரியணும், ஒன்றுக்குள்ளார ஒன்று கேட்டாலும் போட தெரியணும். கிளியரா? புரியுதா? அப்போ ஸ்கொயரில் இந்த 2 மாடல், ஒன்று ஈக்குவல் டைப், இன்னொன்று அன்ஈக்குவல் டைப். ஓகேவா? அடுத்தது ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் ஒரே மாடல் தான். எத்தனை செவ்வகம் இருக்குது? எத்தனை செவ்வகம் இருக்குது? அப்போ ரெக்டாங்கிள்னாலே உங்களுக்கு தெரியும் அன்ஈக்குவல் தான். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்றும் கிடையாது. இந்த ரோ காலம் கவுண்டிங் பண்ணுங்க, நம்பர் போட்டு கவுண்டிங் பண்ணுங்க. 3 5 6, 4 3 7 9 10. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 10 × 6 எவ்வளோப்பா? 60. அவ்வளோதான். இதுதான் ரெக்டாங்கிள் மாடல். ரெக்டாங்கிளில் ஒரே டைப் தான். ஓகேவா? ரோவெலாம் நம்பர் போட்டு ஆட் பண்ணோம், காலம்லாம் நம்பர் போட்டு ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி 2 வேலையும் என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணி போடணும். கிளியரா? ரெக்டாங்கிள் ஒரே மாடல் தாமா. புரியுதான் பாரு? ரெக்டாங்கிள் ஓகே. அடுத்து பார்க்கலாமா? அப்போ ஸ்கொயர் பார்த்துட்டோம், ரெக்டாங்கிள் பார்த்துட்டோம். அடுத்து ஸ்டார். ஸ்டார் கேட்பாங்க. ஸ்டாரில்
ஒன்று கை எடுக்காமல் போடுறது, இன்னொன்று கை எடுத்துகிட்டு போடுறது. ஓகேவா? ஹேண்ட் ரிமூவ் பண்ணாமல் போடுறது, இன்னொன்று ரிமூவ் பண்ணிட்டு போடுறது. இப்படி போட்டால் ஆன்சர் 10, இப்படி போட்டால் ஆன்சர் 8. 1 2 3 4 5. ஓகேவா? 1 2 3 4 5. எங்கே மிஸ் ஆயிடுச்சு இன்னொன்று? சாரி 6ஆ? இங்கே மிஸ் ஆயிடுச்சு. 6. பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று 7, இந்த ட்ரையாங்கிள் ஒன்று 8. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். கை ரிமூவ் பண்ணாமல் போட்டால் அது 10, கை எடுத்துகிட்டு போட்டால் அது ஆன்சர் 8. இந்த சம்ம அடிக்கடி கேட்குறாங்க. உங்கள் போலீஸ் எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற சம் இதுவும் ஒன்று. புரியுதா? ஸ்டாரில் இந்த 2 சம்மு. ஓகே, அடுத்து நம்ம ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரையாங்கிள், ஸ்ப்ளிட்டிங் டைப். இப்படி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டாங்கன்னா இதான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எஸ்ஏல கேட்ட மாடல். ஓகேவா? எஸ்ஏயோ போலீஸ்லேயே கேட்ட மாடல். ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அப்படியே நம்பர் போட்டு ஆட் பண்ணுங்கள். 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4. எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்களோ அங்கே நம்பர் போட்டு ஆட் பண்ணுங்கள். 1 + 2 எவ்வளோப்பா? 3. 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 எவ்வளோ? 10. இங்கே ஒரு கீழே ஒரு 10, மேலே ஒரு 10. அப்போ டோட்டல் எவ்வளவு? 20. இதுதான் ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு டைப்பு, ஃபஸ்ட்டு மாடல். புரியுதா? ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு மாடல். அடுத்த மாடல் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்குள்ளார ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணிட்டே போவாங்க. அப்போ எப்படி கொடுத்துட்டு ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ட்ரையாங்கிளுக்கு இதுதான் பேஸ் ட்ரையாங்கிள். அப்போ இதை தான் அப்படியே இங்கே இருக்குது, உள்ளார எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதுதான் இங்கே இருக்குது, உள்ளார 2 ட்ரையாங்கிள் ஆட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது எத்தனை பாருங்கள்? 1 2 3 4, பெரிய ட்ரையாங்கிள் 1 5. அப்போ மொத்தம் 5 ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ இதே தான் இங்கேயும் இருக்குது, 5 ட்ரையாங்கிள் இருக்குது. புதுசாக உள்ளார ஒரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணால் அது 4 ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், 1 2 3 4. அப்போ 5 + 4 எவ்வளோ? 9. அப்போ புதுசாக ஆட் ஆக நீங்கள் என்ன பண்ணால் போதும்? ஜஸ்ட்டு 4 மட்டும் ஆட் பண்ணிட்டே போனால் போதும். அப்போ 5 4 4, அப்போ என்ன வரும்? 13. அவ்வளோதான். இது அடுத்த டைப் ட்ரையாங்கிள். இது 2வது மாடல். புரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் போதுன்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஆட் ஆச்சுன்னா 4 ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இதில் அடுத்த மாடல்.
அதே மாதிரி தான் இது அடுத்த மாடல். இது எக்ஸ்ட்ரா என்னது ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இதே ட்ரையாங்கிள் தான் இங்கே இருக்கும், இதே தான் இங்கே இருக்கும். உள்ளார மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, ட்ரையாங்கிளை ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. அதே மாதிரி இதுலேயும் இந்த பேஸ் ட்ரையாங்கிள் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ இது எவ்வளோ பாருங்கள், 1 + 2 3 1 + 2 1 + 2 3 1 + 2 3 3 6 9, இது ஒன்று 10, பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று 11. இப்போ பெரிய ட்ரையாங்கிள் 11. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரையாங்கிள் ஆட் ஆக நீங்கள் என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட்டு 4 ஆட் பண்ணால் போதும். அப்போ பாருங்க 11 + 4 எவ்வளோ வரும், 15. இங்கே என்ன வரும், 11 4 மறுபடியும் ஒரு 4 எவ்வளோ வரப்போகுது, 19. அவ்வளோதான். புரியுதுங்களா இந்த சமயம்? கிளியரா? அடுத்த மாடல் இது அடுத்த மாடல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற சம். ஓகே, மாடல் இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே மட்டும் நம்பர் போட்டு பாருங்கள். 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 கீழே நம்பர் போடுங்க. நான் ஆன்சர் சொல்கிறேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ன்னு இருந்தால் 13, 4னா 27, 5னா 48, 6னா 78. இதை மட்டும் நீங்கள் ஆன்சர் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி வேறு எதுவும் வராது. அப்போ இந்த மாடல் கேட்டாங்கன்னா கீழே என்ன போட்டுருங்க, 1 2 3 போட்டு பாருங்கள். 3 கரெக்டாக இருந்துன்னா 13 ஆன்சர், 4னா 27, 5னா 48, 6னா 78. புரியுதா? புரியுதாம்மா? கிளியரா? இப்போ அடுத்த ட்ரையாங்கிள், அடுத்த மாடல் பாருங்கள். ட்ரையாங்கிள் நிறையா மாடல் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது ஸ்டார் மாடல், அடுத்து இந்த 2வது மாடல், அடுத்து இது 3வது மாடல், அடுத்து இது 4வது மாடல், இது 5வது டைப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது டைப். இப்படி கொடுத்துட்டு எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? கொடுத்துருவாங்க. ஓகேவா?
இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணால் நம்பர் போட்டு பாருங்கள். நம்பர் போட்டுட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்க 4 2 எவ்வளவு 8. அவ்வளோதான். இங்கே 4 இங்கே 4. அப்போ என்ன வரும் 4 2 8 4 2 8. 2 ட்ரையாங்கிள் ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் புதுசாக உருவாகும். இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ ஆன்சர் 18. அப்போ 2 இது மெர்ச் பண்ணும்போது நமக்கு என்னது புதுசாக 2 உருவாகும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8. இது 2 ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு 2 உருவாகும். இது 2 ஜாயின் பண்ணால் நமக்கு ஒரு 2 உருவாகும். அப்போ 8 16 24 26 28 மொத்தம் 28 ட்ரையாங்கிள். புரியுதாமா இந்த மாடலை? என்ன கொஸ்டின்? இப்போ இந்த மாடலில் ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இப்படி கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இதில் ஏதாவது புதுசாக அப்டேட் பண்ணி கேட்டால் கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு ஸ்மார்ட்டாக யோசித்து போட தெரியணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு போடணும். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அதே தான் எக்ஸ்ட்ரா ஏதாவது வருமானம் யோசிக்கணும். அவ்வளோதான். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 4 2 8 4 2 8 4 2 8 4 2 8. இதே ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு 2 உருவாகுமா? இதே ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு 2 உருவாகுமா? இதே ஜாயிண்ட் ஆகும்போது ஒரு 2 உருவாகும். இதை தாண்டி வேறு ஏதாவது உருவாகுமானா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகணும். உங்களுக்கு தெரியணும், பேசிக் வச்சு போட தெரியணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், இங்கே எவ்வளோ 8 10 18 20 28 30 32 33 8 16 24 32. இதை ஜாயின் பண்ணும்போது 2 34. இது 2 ஜாயின் பண்ண 36. இது 2 ஜாயின் பண்ணும்போது 38 + 1. அப்போ மொத்தம் 39 ட்ரையாங்கிள் உருவாகும். புரியுதாமா? கிளியரா பாருங்க. அப்போ ட்ரையாங்கிள் இதோட 6 மாடல் பார்த்துருக்கோம். சரிங்களா? அவ்வளோதான். அப்போ என்னென்ன கேட்பாங்கன்னா ஸ்கொயர் கேட்பாங்க, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். இப்போ அடுத்து இன்னொரு கான்செப்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேர்கோடுகளின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோடுகளின் எண்ணிக்கை. பார்க்கலாமா? இப்படி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எத்தனை நேர்கோடுகள் உள்ளன, ஹவு மெனி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நேர்கோடுகள் கொஸ்டின் கொஞ்சம் எல்லாருமே தப்பு பண்ணுற கொஸ்டின், கேர்ஃபுல்லாக போடணும். அப்போ இது எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்னா பிரிச்சுக்கோங்க. ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இன்க்ளைன்ட் இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஹரிசாண்டல்லாம் உங்களுக்கு தெரியும், நேராக இருக்கிறது. வெர்டிக்கல்லாம் என்னது, இப்படி செங்குத்தாக இருக்கிறது. இன்க்ளைண்ட்னா கிராஸாக வர்றது. இப்படி நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் ஹரிசாண்டல் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4. இதில் வெர்டிக்கல் இருக்கானா எதுவும் இல்லை, 0. அடுத்து இன்க்ளைன்ட்டு பாருங்களேன், 1 2 3 4 5 6 7 8. அப்போ டோட்டல் எவ்வளோ, 12 நேர்கோடுகள். அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இன்க்ளைன்டு.
ஹரிசாண்டல் பாருங்கள் 1 2 3. வெர்டிக்கல் பாருங்கள் 1 இது ஃபுல்லாக 2 இது 1 3. இன்க்ளைன்டு பாருங்கள் 1 2 3 4 உள்ளார 1 5 இது 1 6. டோட்டல் எவ்வளோ 12. இப்போ இங்கே பாருங்கள் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இன்க்ளைன் 1 2 3 4 5 6 7. வெர்டிக்கல் 1 2 3 4 5 6 7. இன்க்ளைன்டு இங்கே எதுவுமே இன்க்ளைன்டு இல்லை 0. அப்போ 7 7 14 நேர்கோடுகள். இவ்வளோதாம்மா.